ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. அபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
அக்கா என் கூட்டுக்காரர் நல்லா இருக்கிறாரா? எந்த சக்காலத்தையாவது வாயை திறக்கிறாளாங்களா? உங்களை யாரா கேட்டா? ஏக்கா நல்லா இருக்கிறாங்களா? சூப்பரா இருப்பாரு, சக்கரா இருப்பாரு, அப்படியே அழகா இருப்பாரு. தக்காளத்தையே முருசல் குடி போலன்னு பாக்குறியா? ஏங்க இந்த ஊருக்கார பொம்பளைங்க எல்லாம் உங்களை கருகின்னு வச்சுட்டாங்க. ஏ கோமாளி பையா, வாடகை சீக்கிரம் வெளியில என்ன பண்ண? என் வீட்டுக்கார டிஸ்டி சுத்தி கோட்டை. அப்படி சுத்தக்கூடாது, வேற எப்படி சுத்தணும்? நான் சுத்தறேன் பாரு. மேல பாடி பண்ண மாட்டோம். யாருக்கு சுத்தணும்? ஊரு கண்ணு, உறவு கண்ணு, போடுற கண்ணு, பீர கண்ணு, ராதி கண்ணு, நல்ல கண்ணு, நொல்ல கண்ணு, சைடிச்சு கண்ணு, அந்த கண்ணு, இந்த கண்ணு, எல்லா கண்ணும் போகட்டும். இதான் வந்தாலும் மருந்து குடிச்சு செத்துருக்கலாம். மோகினி, தேவனி என்று சொல்லக்கூடிய 27 தேவிமார்கள். ஆமா ஆமா. என்னுடைய அதாவது என்ன திருவிழை பொற்பாதத்தை 12 பாலம் கிளவி எங்களது பட்டாடையால் துடைத்து மல்லிகை, முல்லை, மணல் என்று சொல்லக்கூடிய வாசனான மலர் நாம் பறித்து வந்து பறித்துக் கொண்டு வந்து உங்களுடைய ஆசை மனைவியாகப்பட்ட 27 பேரும் உங்கள் பாதத்தை வணங்குகிறோம். என்னுடைய கணவனருடைய பார்த்த மனிதபடியா நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? எப்படி இருக்கணும்? ஏப்பா தம்பி எப்படி இருக்கணும்? ஆனா உணவு ஊர்ல போற மாடி சொல்றேன்.
எப்படி 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 எப்படிங்க அதாவது ஒரே பொறுமை இல்ல. இந்த கட்டிய கணவனருடைய பார்த்த படுத்தபடியா நீங்க 27 பேரும் பூவம் பொட்டோடும் பூவும் பொட்டோடும் பூவும் பொட்டோடு பூவம் பொட்டோடும் ஒரே தேவமாக வந்திருப்பீர்கள். சுவாமி வந்தா. என்னதான் பூவோட பொட்டோட வாழ்ந்தாலும் சரி. இந்த வீதியிலே நாங்கள் போனால் அதோ போரா வரடி இதோ போரா வரடி காலம் காத்தால இவ மூஞ்சில முடிச்சிட்டு போனா அந்த நாள் செல்லுமா அப்படின்னு கேக்குறாங்க. என்னங்க போய் சூத்த காமிச்சிட்டு இருக்கீங்க? கண்ணே தேவிமார்களா தலங்கையும் நிக்கல, அதுவும் நிக்கல. கண்ணே தேவிமார்களா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அதற்கு தான் இன்னைக்கு ஒரு வழியோட வந்திருக்கிறேன். இடத்துல ஒரே ஒரு வாய்வார்த்தை கண்ணே தேவி கட்டிய கணவனிடா ஒரு வாய்வார்த்தை என்ன 1000 வார்த்தை கேட்கலாம். அப்படியா? ஆமா ஆகட்டும். என்னடி ஆயத்தகரி செய்து எத்தனை எப்படி எப்படி ஒரு நாளும் இல்லாத திருநாளாக எங்க 27 பேரையும் ஒரே முட்டா வர சொன்னீங்களே, என்ன காரணம்? கண்ணே தேவிமார்களா ஏது காரணம்? தேவிகளா அண்ணா, அதாவது உங்க 27 பேர்த்தையும் நான் கல்யாணம் பண்ணி எனக்கு சொத்துல குறவா இல்லை, சொகத்துல குறவா இல்லை மன்னா. நாட்டுல குறவா நகரத்துல குறவா கிடையாது. எது எந்த ஒரு குறவும் கிடையாது. எதுலுமே உங்களுக்கு குறை எதுலுமே குறவனே கிடையாதுங்க. எதற்குமே குறையில்ல. ஆனால் நமக்கு இருப்பது ஒரே ஒரு குறை. உங்க 27 பேர்த்தையும் கல்யாணம் பண்ணி இத்தனை ஆண்டு காலங்கள் ஆகிறது. ஒரு நாள் தினமாக நம்மளுக்கு இதனால் வரையிலும் குழந்தைகளே கிடையாது. சுவாமி தேவி, திருமணமாகி இத்தனை ஆண்டு காலமாக நமக்கோ புத்திர பாக்கியமே இல்லாமல் பாக்கியமே கிடையாது. அதனால தேவிமார்களா அதற்கு ஒரு வழி. அன்று நாள் தினமாக இன்று நாள் வரை நீங்கள் எனக்கு குழந்தைகளாகவும் நான் உங்களுக்கு குழந்தைகளாகவும் இது நாள் வரல வாழ்ந்து வரோம். ஆனால் எத்தனை நாளைக்கு அந்த மாதிரி வாழ முடியும்? நாம வாழ்ந்து வந்தாலும் நாளையோட நான் மாண்டு மடிந்து விட்டால் இந்த நாட்டை ஆள்வதற்கு ஒரு
ஒரு இளவரசர் வேணும்ல, கண்டிப்பாக. அதற்காக ஏதாவது ஒரு வழி பண்ணும்ல. ஆமா. அதனால அதற்கு இன்னைக்கு ஒரு ஏற்பாடு பண்றேன். ஏங்க ஆமா, மெடிக்கல் போய் வயகரா வேகரா வாங்கிட்டு வந்துட்டீங்களா? மாத்திரை கேத்திர போட்டு அடிச்சு நிறுத்துற மாதிரி அதையா பண்றாங்க. இல்ல வேற என்ன? இல்ல என் புருஷனுக்கு மட்டும்தான் முந்தாடி போடுவேன். சாக்கு போய் எடுத்துட்டு போயிரு. ஏங்க இத்தனை வருஷமா இல்லாம திடீர்னு நாளையோடு நம்ம உரையெல்லாம் தீர போகுதுங்கிறீங்களே, அதுக்கு என்னங்க அர்த்தம்? என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? போற சத்தியலோகம். சத்தியலோகம் போறீங்க? ஆமா, சரி. சத்தியலோகம் போற அந்த பிரம்மதேவட்ட தவம் இருந்து உடனடியா எனக்கு கொடுத்தா புத்திர வாக்கியம் கொடுங்க, இல்லையா இந்த சத்தியலோகத்துல நான் மாண்டு வடிந்து விடுவேங்கிறேன். சரியான முடிவு. அதனால நீங்க 27 பேர் அரண்மனையில பதனமாயிருங்க. நல்லா இருக்குதா நாயம்? என்ன நாயம் பேசுறீங்க? என்ன நாயம் கேட்க படுதாவை கீழே விடடி. ஏங்க நீங்க இப்ப போறேன்னு சொல்றீங்க, எதற்காக? குழந்தை வர வாங்குறதுக்கு போறேங்க. நீங்க போய் அந்த தேவர் சபையில எப்படின்னு வரம் கேட்பீங்க? நான் கையை ஏந்தி, கடவுளே எனக்கு திருமணம் செய்து பல ஆண்டு காலங்கள் ஆகிறது, எனக்கு புத்திர வாக்கியமே கிடையாது, அதனால எனக்கு புத்திர வாக்கியம் வரம் கொடுங்க அப்படின்னு கையை ஏந்தி கேட்பேன். நாங்க எப்படி தெரியுமா கேட்போம்? ஆம்பளை புத்தி. என்னடி ஏன்டா நாயகட்டிய முதல்ல இருந்து சண்டைக்கு போயிட்டு? நாங்க இதே பெண்களாகப்பட்டவ நாங்களும் உங்க கூட வந்து 27 பேரை அழைத்து போனீங்கன்னா நாங்க 20 பேரும் மண்டிட்டு மடியேண்டி கண் கலங்கி கேட்டோம் அப்படின்னா அந்த தேவதையோட அனைவற்ற பேரும் நமக்கு வரம் கொடுப்பாங்கல்ல. தேவி என்னென்று சொன்னால் பேயும் மனமிறங்குமா? நீங்க போய் கையை இப்படி கேட்பீங்க, நாங்க 27 பேரும் தேவலோகத்துல வந்து விரிச்சு பிடிச்சு நின்னா எப்படி இருக்கும்? என்ன முந்தானைய முந்தானை விரிச்சு முந்தானை பிச்சை முதல் பிச்சை, மைந்தன் பிச்சை மடி பிச்சை. இப்படி நாங்க மடி பிச்சை கேட்டா தேவாதி தேவர்கள் தரமாட்டோம்னு சொல்லவா போறாங்க. தேவிமார்களா போறத பத்தி எனக்கு பிரச்சனை கிடையாது, ஆனா நான் போகும்படியோ கல் கரடு முள்ளு முக்கலு கல்லெல்லாம் கிடக்கும், கரடு கரடெல்லாம் நான் பாப்பேன். ஏங்க நம்ம வர வழியிலதான் கரடு பார்த்தோம், நம்ம போக போறதா ஆகாயமா இருப்பாரு அதத்துல போறோம். காலையில போகும்போது சொர்க்கத்துல கண்ணு போறதுலாம் பார்த்தா போகும்போது சீட்டு அப்படியே பள்ளத்துல இறக்கி ஒரு மேலும் ஏறிச்சு பாருங்க. சுவாமி உயிரே போயிருச்சு. என்ன நடக்குது? ஐயோ உடையாத ரதம் கலையாத புடவை, நீங்க யாரு எப்படியாப்பட்டவன்? சர்வ சாதாரணமா ஆகாயம் செல்லக்கூடியவன். 27 பெண்மணி இருக்கிறாங்க. கூட்டிட்டு போறது பிரச்சனை இல்ல, இடையில போய் மண்ணா என்னால முடியல கிடையிலன்னா யாருப்பா பாக்குறது? பிறகு பேசிக்கலாம். ஏங்க ஓடுறது குதிரை போடுறது, நாங்க உட்காந்துட்டு வர போறோம், ஓட்ட போறது நீங்க, ஓட்ட போறது நீங்க, என்ன ஆக போகுது? நீங்க என்ன ஊரு? நீங்க ஓடுறது குதிரை ஓட்டுறது அவரு, நாம கூட உட்காந்துட்டு தான் வர போறோம். அவரு கையில புடிச்சு ஆட்ட குதிரை ஓட போகுது.